ஏன்டா மனுஷனடா நீங்கலாம்? மனுஷ ஜென்மமா? எப்புட்றா இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ண உங்களுக்கு மனசு வருது? இப்போ ரீசென்ட்டா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 12 வயசு பொண்ண கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ண காணோம்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஆனா, அந்த போலீஸ் வந்து இத பத்தி விசாரிக்காம ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தன் மேல சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில அவன் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட டெட் பாடி எங்க இருக்குன்னு சொல்லி ஊர் மக்களுக்கு காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன ஊர் மக்கள சேர்ந்து அடிச்சு ஒரு மாரி காலி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பத்தி கேட்கும்போது, அவங்க பொண்ணு ஏதோ கிஃப்ட் வாங்க வெளிய போயிருக்காங்களாம். அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், 12 வயசு குழந்தைடா, எப்புட்றா வந்து இந்த மாரி பண்றீங்க? எப்புட்றா உங்களுக்கெல்லாம் மனசு வருது? நாட்டுல சட்டம் சரியில்ல. அதனால தான் இவனுங்கலாம் வந்து இப்படி திரிஞ்சுட்டு இருக்கானுங்க. ஏன்டா உங்க வீட்ல வந்து ஒரு அம்மாவோ, தங்கச்சியோ, இல்ல பாப்பாவோ, இல்ல அக்காவோ யாரா இருந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? இன்னும் ஒரு சில ஆம்பளைங்கலாம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஏன் தனியா கிஃப்ட் வாங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் வேற பேசுவாங்க. அவங்களலாம் அவங்கள பத்திலாம் நான் வந்து பேசவே விரும்பல. அவங்கலாம் மனுஷ ஜென்மமும் கிடையாது. நாடு எப்படி கெட்டு போனா என்ன? எனக்கு என் வேலை தான் முக்கியம்னு சொல்லி அவனுங்க பாட்டுன்னு அவனுங்க வேலைய பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்டா இதுக்கு வந்து பொதுமக்கள்லாம் வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஒன்று ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும்.